ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட் சுத்தமாக எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். பட் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்தது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சாப்பிடணும்லாம் தோணலை. இதை வச்சு ஏதாச்சும் நம்ம புதுசாக ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதாவது செய்வோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ப்ரௌனி, இந்த சாக்லேட் லாவா கேக்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நான் வந்து வீட்டில் செஞ்சது கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நினச்சேன். இதில் வந்து 3 சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 3 சாக்லேட்டுமே வெவ்வேறு ஃப்ளேவர். ஒன்று வந்து பிளாக் ஃபாரஸ்ட், இன்னொன்று வந்துட்டு மில்க் சாக்லேட்டு, இன்னொன்று வந்து ஹாசல்நட்டு. மில்க் சாக்லேட் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி காமனாக அது வந்துட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கே நம்ம வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம். நானும் அதே மாதிரி வந்து அந்த 5 ரூபா சாக்லேட்லாம் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஹாசல்நட்டும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. டைரி மில்க் சாக்லேட்டே மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது. பட் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் சாப்பிட்டது கிடையாது. இதில் வந்து ஜெல்லி, அதுக்கப்புறமேட்டு இந்த சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் பையன் வந்து சாக்லேட் கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் சரி அவனுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் சாக்லேட் மட்டும் பிரிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 16 + 16 32 பீஸ் வந்துட்டு இதில் வந்து இருந்துச்சு. இந்த வந்துட்டு இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாக்கோ சிப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே அப்படி பிளாக்காக தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த பிளாக் கரண்ட் ஜெல்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் ஒரு டானிக் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டானிக் ஃப்ளேவர் வந்து அந்த ஜெல்லியில் இருந்துச்சு. ஒவ்வொரு பீஸ்லையுமே அந்த ஒவ்வொரு ஜெல்லி நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருந்தாங்க. இதோட டேஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் அந்த ஜெல்லி வந்து கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு சுத்தமாக அந்த ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை. டானிக் குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு அது சாப்பிடும்போது. நான் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. என் பையனுமே 2-3 பீஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வேணான்ற மாதிரி வச்சுட்டான், அந்த ஃப்ளேவர் பிடிக்காததுனால. மீதி வந்துட்டு எடுத்து நாங்கள் வீட்டில் கொடுத்துட்டோம். பாதி என் பையன் சாப்பிட்டது போக மீதி வந்துட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டோம். இதில் இருக்க ஜெல்லி பார்த்திங்க அப்படின்னா நல்லா இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஜெல்லி ஒவ்வொரு பீஸ்குள்ளாரையும் இருக்குது. அதுவே சின்ன பீஸ் தான், அதுக்குள்ளாரே இவ்வளோ பெரிய ஒரு ஜெல்லி. அதுக்கப்புறமேட்டு அந்த சாக்கோ சிப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு சாக்கோ பிஸ்கட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த ஜெல்லிலாம் பிடிக்காதனால தனியாக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது பிடிக்கிறவங்களுக்கு. எனக்கு ஆனால் இது வந்து பிடிக்கலை பர்சனலாக.